என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. என்னப்பா போம்மா, என்னடா போம்மா. வணக்கம். இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பார்க்க வந்திருக்கிறோம். கோயிலுக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறதுனால நிறைய இடங்கள் இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. கோயில் திறந்திருக்கிற நேரம். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. கோயிலினுடைய கோபுரத்தின் முன்பக தோற்றம். இந்த கல் சிகப்பு கலர் கல்லில் போட்டிருக்காங்க. 2 கல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோயில் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற சிவன் கோயில் இது ஒன்று. கோயில்னு உள்ளே நுழைஞ்சோன்னே இதை முதல் நம்ம பார்வையில் படுற இடம். இந்த மாதிரி சிற்ப வேலைகள்லாம் கோயில் சுற்றி அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த ஒரு பொருளை வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறதே மிக ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒவ்வொரு வேலையும் இன்றைக்கி இருக்கிற சிஎன்சி மிஷினில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது கோயில் கொடிமரம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நந்தி சின்ன நந்தி தான் இருக்குது இங்கே, பெரிய நந்தி இல்லை. முன்னாடியே விநாயகர் கோயில் இருக்குது. இது வந்து சிற்ப வேலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த யாழியோட வாயில் இருக்கிற கல்லை வந்து பந்து மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதை உருட்டலாம், ஆனால் வெளியில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி சிற்ப வேலைகள் நல்லா செஞ்சுருக்கிறாங்க. எல்லா தூண்களும் இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. கோயிலில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துருக்குறோம். கண்ணப்பர் சிலை. சிற்ப வேலைகள் மிக சிறப்பாக இருக்குது இந்த கோயிலில். இது தலை விருட்சம், வன்னி மரம். இந்த மரம் சிவனுக்கு உகந்த வில்வ மரம். வில்வம் காயோடு இருந்தது. கீழே ராகு கேது சிலைகள் வச்சுருக்காங்க. இது மடப்பள்ளி. இது ஒரு கிணறு ஒன்று உள்ள இருக்குது. சிற்ப வேலைகள் சுற்றி சுற்றி இருக்குது. கோயிலை சுற்றி நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. ராம ராம கோசல ராம், வருக வருக வேத சரத ராம். ராம ராம கோதண்ட ராம், வருக வருகவே சீதா ராம். இந்த இடம் வந்து
ராமனுடைய பார்வையில் அவங்க வாலியும் சுக்ரீவன் இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது ராமன் தெரிய மாட்டார். அந்த மாதிரியான ஒரு சிற்ப வேலை செஞ்சுருப்பாங்க. கோயிலில் மறுபடியும் முன்பக்கம் வந்துட்டோம். உள்ள சிவனை எடுக்க வீடு எடுக்க அனுமதி இல்லை. வெளியில் இந்த மாதிரி 2 குளங்கள் இருக்குது. ஒரு குளத்தில் மண்டபம் இல்லை, இன்னொரு குளம் வந்து நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி மண்டபத்தோடு இருக்குது. இதுக்கு வெளியில் அந்த சுற்றுச்சுவர்கள் வச்சுருக்கிற நந்தி சிலையெல்லாம் காதெல்லாம் உடைச்சி வச்சுருக்குறாங்க. இது யார் செஞ்சாங்கன்னு தெரியல. இவ்வளோ சிற்பமாக அற்புதமாக செஞ்சுட்டு எல்லாமே அடிபட்டு தான் இருக்குது. இந்த சேனலில் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவில் தாரமங்கலம் பஸ் நிலையம் எதிரிலேயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இதுபோல் நல்ல ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.